வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது நம்ம வீட்டில் நான் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். பாலாங்கிறது ஒரு குழந்தை கடவுள். குழந்தைனாலே அந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி, ஒரு சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பூஜையில் என்னென்ன வழிமுறைகள் செய்கிறோன்றதை நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதில் மெயினாக கமல தீபம்னு ஒன்று போட்டிருக்கோம். கமலம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அது லோட்டஸ் தீபம் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லோட்டஸ் தீபம் நம்ம எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, பாலா திரிபுர சுந்தரி அவங்க வீட்டு இருக்கிறதே ஒரு லோட்டஸ் மேலே தான். அதனால தான் நம்ம தாமரை பூக்குல ஒரு விளக்கு போட்டிருக்கோம். இந்த விளக்கு போட்டு நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுறோமோ எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தீபம் போடுறனால நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யம், சந்தோஷம், மன நிம்மதி, பாசிட்டிவிட்டி எல்லாமே கிடைக்கும். பாலா இருக்கிற இடத்துல எப்பயுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் அண்ட் சந்தோஷம் இருக்கும். முதல்ல நம்ம எந்த பூஜை பண்ணாலும் அந்த பூஜையில் நம்மளுக்கு ஒரு ஆத்மாத்மான நிம்மதியும் நம்பிக்கையும் நம்மளுக்கு முதல்ல இருக்கணும். நம்ம முதல்ல ஒரு நல்ல நிம்மதியான மனநிலையில் எந்த ஒரு பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் அது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதில் தான் கொண்டு போய்விடும். என்ன மாதிரி பூஜை என்னென்னைக்கு பண்ணலாங்கிறது நிறையா பேர் கேட்பாங்க. அது என்னைக்குன்னா ஃப்ரைடே பண்ணலாம், டியூஸ்டே பண்ணலாம், இல்லை டெய்லியும் பண்ணலாம். சில பேர் குறிப்பிட்டு கேட்பீங்க, பாலாவுக்கான டே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பூரம் இல்லை மந்த்லி வர்ற பூர நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணலாம். எல்லா நாளுமே பண்ணலாம். இந்த வீடியோவோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாலாவுக்கான மெயினான மூல மந்திரம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வீடியோவோட லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நானே அதில் மந்திரம் சொல்லி வச்சுருக்கேன். டெய்லி முடிஞ்சால் அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். இல்லை 108 முறை சொல்ல முடியலன்றவங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா 9 தடவை சொல்லலாம், இல்லை 11 தடவை சொல்லலாம், இல்லை 3 தடவை கூட சொல்லுங்கள். மந்திரம் ரொம்ப சின்ன மந்திரம் தான். அதனால் நீங்கள் ரொம்ப முடியாதவங்க ஆத்மார்த்தமாக ஒரு தடவை சொன்னால் கூட போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலாவை சித்தர்கள் எப்போதும் வழிபட்டிருக்காங்க. முதல்ல இருந்தே பாலாவை அவங்க எல்லாருமே வாழைக்குமாரின்னு தான் அழைச்சிருக்காங்க. பாலாவுக்கு என்ன பிரசாதம் வைக்கலாம் டெய்லின்னு பார்த்தீங்கன்னா, பால் சாதம் கூட வைக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற என்ன வேணாலும் வைக்கலாம். பால் சாதம் வைக்கலாம், ஸ்வீட்ஸ் வைக்கலாம், சாக்லேட் வைக்கலாம். டெய்லி நம்மளால் வெரைட்டியாக செய்ய முடியாதுன்றனால வீட்டில் இருக்கிற இட்லி கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம், இல்லை சாதம் வைக்கலாம். அதே போல் வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாக்லேட், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி என்ன உங்களால் முடியுமோ எல்லாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க சந்தோஷப்படுற மாதிரி கொடுங்க. ஏன்னா பாலாங்கிற குழந்தை கடவுள்ன்றனால அவங்க நம்மளுக்கு குழந்தை ரூபத்தில் தான் தரிசனம் தருவாங்க. நீங்கள் அதனால் குழந்தைங்க நல்லா அவங்கள ஆத்மார்த்தமாக ஹாப்பி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். அதே போல் நீங்கள் பாலாவை வேண்டும் போது மனமுருகி உங்களுடைய வேண்டுதலை நல்லா மனமுருகி வேண்டுங்க. உங்களுடைய கோரிக்கை என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு வீடு வாங்கணும்னு தோணலாம், கல்யாணமாக இருக்கலாம், குழந்தை வேணுங்கிறவங்க குழந்தைக்காக வேண்டலாம். முக்கியமாக குழந்தைங்க ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வேண்டுங்க. உங்களுக்கு உடனே அது ரெக்டிஃபை ஆகும். இல்லை வெஹிக்கல் வாங்கணும்னு வேண்டலாம். சப்போஸ் சிலர் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜாப் வேணும்னு இருப்பீங்க, இல்லை ரெண்ட்டுக்கு போகணும், இல்லை வீடு ரெண்ட்டுக்கு வாங்கணும், இல்லை நம்மளே ரெண்ட்டு தேடிட்டுருப்போம், அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நல்லா ஓடணும், எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அது எல்லாமே பாலாட்ட ஒரு சாக்லேட் வச்சு வேண்டுங்க. அந்த சாக்லேட் நீங்களே கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குறதாகவும் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் பாலாவை வேண்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வீட்டில் ஒரு சின்ன சாக்லேட் பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ₹1 சாக்லேட் எல்லாம் இருக்குல்ல, இப்போ நம்மளோட பூஜையிலே பார்த்தீங்கன்னா நான் நிறைய சாக்லேட்ஸ் வச்சு தான் பாலாவுக்கு வேண்டுதல் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க குழந்தைங்கிறனால சாக்லேட் ரொம்ப நல்லா பிடிக்குன்றனால. நீங்கள் பார்த்திங்கன்னா பாலா இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு விதமான உணர்வு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். நம்ம கூட யாரோ ஒரு குழந்தை இருக்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கே கொஞ்சம் நாள் கழித்து வரும். அது எப்போனா நீங்கள் நல்ல ஒரு டீப்பாக அந்த கடவுளோடு நம்மளுக்கு ஒரு கனெக்ட் வரும். அந்த அப்போ இருந்து உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீல் வர ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே ஒன்றா 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக நமக்கே நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு லைஃப்பில் எல்லாமே ஒரு ஹோப் தான், நம்பிக்கை வேணும். கண்டிப்பாக நம்பிக்கை இருந்தால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போக முடியும். நான் இப்படி தான் எப்படி பாலாவை வேண்ட ஆரம்பிச்சேன்ற ஒரு சின்ன ஸ்டோரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட ஒரு தடவை ஒரு ட்ராவல் போகும்போது அவங்க எனக்கு இந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு போகும்போது அந்த ஃபோட்டோவை அங்கேயே விட்டுட்டாங்க. அந்த ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு அவங்க
அவங்களுக்கு ஜஸ்ட் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி நீங்கள் எனக்கு காமிச்ச ஃபோட்டோவை அங்கேயே மிஸ் பண்ணிட்டீங்க, அப்படி அடுத்த தடவை வர்றப்போ வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஃபோட்டோவை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறத விட அன்னைக்கு நீங்கள் அதை வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. நான் அன்னையிலேருந்து ஃபோட்டோவை வந்து சாமி ரூமில் ஜென்ரலாக வச்சு தான் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பெரிய ஈடுபாடு எனக்கு வந்து அப்போ வரலை. இது நான் சொல்கிறது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. அப்புறம் நான் வெளியே போகும்போது நிறைய அதுக்கு முன்னாடி அதிகம் கேள்விப்பட்டதில்லை. பட் ஆனால் எனக்கு பாலாங்கிற ஒரு தெய்வம், குழந்தை தெய்வம் இருக்குதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி கடைகளில் நீங்களே வந்து இப்போது நிறைய இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு மேபி ஒரு ஈடுபாடு இருந்துச்சுன்னா இது உங்களுக்கே நடக்கும். நிறைய கடையில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய பாலாவை பற்றின சில விஷயங்கள் கேள்விப்பட ஆரம்பித்தேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ எங்கிட்ட இருக்குது, ஆனால் அதுக்கு எப்படி வழிபடுறன்ற முறைகள் வந்து எனக்கு தெரியல, எப்படின்னு அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். அப்போது தான் அவங்க எனக்கு சாக்லேட் வச்சு வழிபடுற முறைகள், சில வழிபடுற முறைகள் எல்லாமே எனக்கு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் நிறையா புக்ஸ் அண்ட் வந்து தெரிஞ்சவங்க கிட்டேலாம் நான் கேட்குறப்போ அவங்க எனக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அதிலேருந்து நாங்கள் வீட்டில் வந்து இந்த பத்ம தீபம்னு சொல்லக்கூடிய கமல தீபம் வந்து நிறையா போட ஆரம்பித்தோம். இந்த தீபங்கள் வழிமுறைகள் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஈடுபாடு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பாலாவோட ஃபோட்டோ, ஒரு பெரிய ஃபோட்டோ, நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே ஒரு வயலட் கலர் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கோயிலுக்கு பூஜை சாமான் வாங்க போனப்போ தான் எனக்கு வந்து அந்த இடத்துல பாலாவோட ஸ்டாச்சு வந்து கிடச்சிது. இது வந்து நான் அப்பையும் கேட்டேன் அவங்கக்கிட்ட கடையில் வந்து, இது எப்படி நீங்கள் வந்து கொடுப்பீங்களா இல்லை உங்களுக்காக வச்சுருக்கீங்களான போது, இல்லைம்மா இது வந்து கொடுக்கறதுக்காக தான் சொன்னாங்க. அப்போ வாங்கிட்டு வந்தது தான் அந்த பெரிய சிலை. அதிலேருந்து அந்த சிலையிலேயே தான் நான் வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எங்கே ட்ராவல் போனாலும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப சின்ன சிலையாக ஏதாவது நம்மளுக்காக கிடைக்குதான்னு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து பாலாவை வேண்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு தானாகவே ஒன்றா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் எனக்கு அந்த சின்ன சிலை வந்து கிடைச்சது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எல்லாமே வந்து ரொம்ப டிஃபைன்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஒரு சின்ன சிலைக்குள்ளே வந்து அவ்வளோ பக்குவமாகவும் அவ்வளோ அழகாகவும் அதை வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த சிலை கிடைச்சதுலேருந்து நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய் நான் பாலாவை வந்து ரொம்ப நம்பிக்கையோடையும் ஒரு ஹோப் பாசிட்டிவிட்டியோடையும் எங்கேயுமே வச்சு கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சுலபமாகவும் இருந்தது. ரொம்ப நம்பிக்கை எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக நான் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு எப்படி என் ஃப்ரெண்ட் மூலியமாக பாலா கிடைச்சாங்களோ, மேபி இந்த வீடியோ பார்க்குறனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி, உங்கள் லைஃப்பில் எல்லாமே இனி பாசிட்டிவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் மேம்படுற மாதிரியும் உங்களுக்கும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி வழிபடுங்க. கண்டிப்பாக இந்த பத்ம தீபம்ங்கிற லோட்டஸ் தீபம் வந்து நீங்கள் எல்லாருமே போட்டு நல்லா வழிபடுங்க. அதே போல் எங்கள் வீட்டில் இது போலவே நிறையா பூஜைகள் செய்வோம். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் என்னென்ன பூஜை செய்வோம்னா, சத்யநாராயணர் பூஜை செய்வேன், விநாயகர் பூஜை, லக்ஷ்மி பூஜை செய்வோம், குபேரன் பூஜை செய்வோம், மகாமேரு பூஜை செய்வோம், வராகி பூஜை எல்லாமே செய்வோம். அது எல்லாமே எங்கள் வீட்டில் செய்கிற எளிய முறையில் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணி காட்டுறேன். எல்லாருக்கும் எல்லா வளங்களும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து சாமிக்கு பண்ண மூல மந்திரம் சொல்லி பண்ணியிருக்க இதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. வாங்க இப்போ நம்ம பாலா பூஜைக்கு போயிடலாம். முதல்ல நம்ம விநாயகரை வேண்டிக்கலாம். அடுத்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் முன்னாடி சாமிக்கு முன்னாடி வச்சுருங்க. வியூவர்ஸ் யாரை பார்க்குறீங்கனாலும் எல்லாருமே உங்களுடைய கோரிக்கையை வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் இப்போ இந்த மந்திரம் வந்து பாலாவுக்கான மந்திரம் வந்து 108 முறை சொல்கிறோம். இது வந்து நாங்கள் ரொம்ப சத்தமாக தான் சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல வைப்ரேஷன் வரணுன்றதுக்காக. உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் இதை நீங்களும் கேட்டுக்கலாம். இப்போ நான் அந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஐம் க்ளீம் சௌ சௌ க்ளீம் ஐம். இப்போ நான் ஒரு தடவை தனியாக சொல்லி காட்டிடுறேன். அதை நீங்கள் பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஐம் க்ளீம் சௌ சௌ க்ளீம் ஐம். இதுதான் பாலாவுக்கான மந்திரம். இப்போ நாங்கள் மூல மந்திரம் இதுதான் நான் சொல்லிட்டேன். இனி நாங்கள் சத்தமாக சொல்கிறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஐம் க்ளீம் சௌ சௌ க்ளீம் ஐம். ஐம் க்ளீம் சௌ
Sau Klim Aim. Aim Klim Sau. 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 Sau Klim Aim. இப்போ நான் இதை வந்து 108 முறை நான் எடுத்து சொல்கிறேன். இது ரொம்ப நீளமாக வீடியோ போயிட்டே இருக்குன்றனால நான் வந்து மனசுக்குள்ளே இனி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை அப்படியே லாங்காக ப்ளே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டிக்கிறோம். வணக்கம்.